நிம்மதி உண்டாக்குவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கு 11:24, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். தேவன் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இயேசுவை நம்புங்க, அவரை மட்டும் நம்பினால் போதும், நீங்க பண்ற பிரேயர் கேட்கப்படும். அவ்வளவுதான். நம்ம இயேசு கிட்ட தான் ஜெபம் பண்றோம், அதனால இயேசு மேல நம்பிக்கை வச்சுதான் ஆகும். நம்பிக்கை வைத்தால் உங்க ஜெபம் உடனே கேட்கப்படும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுங்க. நிறைய இயேசு மேல நம்பிக்கை வைக்க கத்துக்கணுங்க. இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க, என்னதான் கேட்டீங்க, அவர் கொடுப்பார். நம்பிக்கையோடு அந்த ஜெபம் இருக்கணும். என்னங்க, நானும் எவ்வளோ வருஷமா கேட்டுட்டு இருக்கேன், ஒண்ணுமே எனக்காக செய்யல, காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு, ஒன்றும் செய்து கொடுக்க மாட்டேங்கிறாரு, கொஞ்சம் கூட என் வாழ்க்கை மாறவே இல்லை, எல்லாம் அப்படியே இருக்கு, கேட்கறத நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். அதாவது நம்ம ஜபத்துல நம்பிக்கை இருக்கணும், அவ்வளவுதான். அந்த நம்பிக்கையோடு பண்ற ஜபத்துக்கு பதில் வரும் என்று இந்த வசனம் சொல்லுது. நீங்க நிறைய தடவை உங்க மனசுக்குள்ள நீங்க பேசிக்கணும். ஏன்னா நம்ம மனசு நம்மளை இயேசுவை நம்பணும் இல்ல, அதுக்காக நீங்க பேசணும். கேளுங்க, கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு, அவர் கொடுப்பாரு, அவர் கொடுப்பாருன்னு நீங்க வாயை திறந்து பேசுங்க. உங்க மனசு அதை கேட்டுக்கும். அப்ப ஜெபம் நம்பிக்கையோடு வரும். நிறைய பேருக்கு இயேசு அற்புதம் பண்ணியிருக்காருல்ல, அதெல்லாம் நீங்க சொல்லணும், உங்க மனசுக்குள்ள சொல்லணும். அப்படி சொல்லும் போது அது மனசு நம்ப ஆரம்பித்து நீங்க பண்ற ஜெபம் வல்லமையா இருக்கும். அப்போ என்ன கிடைக்கும், உடனே நீங்க விரும்பினதை அவர் கொடுத்துருவாரு. ஜெபம் இயேசு மேல அப்படியே நம்பிக்கையை வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். அப்போ நீங்க ஜெபம் பண்ணது என்னதான் இருந்தா கூட அது கிடைச்சிடும். இவரெல்லாம் நமக்குலாம் எப்படி கொடுப்பாரு, எங்கிருந்து கொடுக்க போறாரு அப்படின்னு ப்ரேயர் பண்ணாதீங்க, அவர் கொடுப்பாரு அப்படின்னு. இப்போ பிரியாணி பார்க்கணும், பிரியாணி பார்க்கும்போது பாஸ்மதி ரைஸ் நல்லா இருக்கான்னு தான் பார்ப்போம், நீட்டா இருக்காவா பார்ப்போம், சிக்கன் பீஸ் இருக்கா, லெக் பீஸ் இருக்கா, அப்படிதான் பார்ப்போம் இல்ல. அதே மாதிரிதான் நம்ம தேவனு நம்ம ஜெபத்தை என்ன பார்க்குறாரு, நம்பிக்கை இருக்குதா, என்கிட்ட கேட்குறாங்களே இவங்களுக்கு நம்பிக்கை இருக்காதான் பார்ப்பாருங்க. நம்பிக்கை உள்ள ஜெபத்துக்கு அவர் உடனே பதில் கொடுத்துருவாரு. நீங்க அண்ணாள் ஜெபத்தை பாருங்களேன், எலியா ஜெபத்தையும் பாருங்களேன். அண்ணாள் ஒரே ஒரு தடவை தான் ஜெபம் பண்ணான். தேவாலயத்துக்குள்ள போயிட்டு ஒரே ஒரு தடவை தான் ஜெபம் பண்ணிட்டு, ஜெபம் பண்ணி முடிச்சிட்டோன்னே அவ்வளோ சந்தோஷம், நம்பிக்கை வந்துருச்சு, எனக்கு தேவன் குழந்தை கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டான். நம்ம எலியா ஜெபம் பண்ணாங்க, கர்மேல் மலை மேல சிகரத்து மேல ஏறி போய் அங்க போய் ஜெபம் பண்ணாங்க. நல்லா தரை மட்டும் நல்லா பணிந்து குனிந்து தன்னுடைய முகம் முட்டு மேல வர்ற மாதிரி வச்சு ஜெபம் பண்ணாங்க. மழை வருதா, அவங்க மழைக்காக தான் ஜெபம் பண்ணாங்க. மழை வருதா, போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அவங்க வேலைக்காரங்க சொன்னாங்க. அதாவது அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஜெபத்தை முடிக்க மனசு வரல. மேகத்தை பார்த்த உடனே நான் போறேன் 7 தடவை அனுப்புனாங்க அந்த வேலைக்காரங்க. ஆனா நம்ம அண்ணால் பாருங்களேன், கொஞ்சம் கூட கவலை இல்லை, ஒரே ஒரு தடவை ஜெபம் பண்ணா நம்பிக்கை அதிகமாக இருந்துச்சு. இந்த தேவன் எனக்கு குழந்தைய கொடுத்துருவாரு, என்னுடைய பொருத்தனையை கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில போய் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவன் எலியா 7 தடவை அந்த வேலைக்காரனை வச்சு அந்த மேகம் வந்துருச்சான்னு செக் பண்ணிட்டு தான் அப்புறம் தான் போய் ராஜா கிட்ட போய் சொல்றாரு, மழை வந்துடும், வேலைக்காரனை விட்டு சொல்றாரு. அதாவது ஒரு தீர்க்கதரிசியை கூட எடுத்துக்கிறாங்க, கொஞ்ச நேரம் ஜபத்துக்காக டைம் எடுத்துக்கிறாங்க. ஆனா நம்ம அண்ணாலு அவ்வளோ நம்பிக்கை, நான் ஜெபம் பண்ணிட்டேன் அவ்வளோதான் எனக்கு கடிச்சிடும், அப்படி இருக்கணும். ஜெபம் நம்பிக்கை நிறைய வைக்க கற்றுக்கணும். அது டக்குன்னு வராது, நம்ம மனசை அப்படியே பிடிச்சி வச்சுக்கோங்க. இயேசுவை நம்பு, நீ நல்லா இயேசுவை நம்பு அப்படின்னு பேசணும். நமக்கு நாமே பேசிக்கணும். பக்தி விருத்தி அதிகமாக ஏறும். இல்லைன்னா நிறைய சாட்சிகளை கேட்கணும். நம்பிக்கை வரணும்னா நிறைய சாட்சிகள், ஏசு இது பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாருன்னு சாட்சி சொல்றாங்களங்க. அவங்களுடைய சாட்சி நம்ம மனசு அப்படியே கேட்டு மனசு நம்ப ஆரம்பிக்கும். நம்ம நம்பிக்கையோடு ஒரு ஜபத்தை பண்ணும்போது அந்த ஜபத்துக்கு பதில் வந்துடும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா. சாமி இறக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. நம்பிக்கையோடு உங்க மேல அதிகமாக நம்பிக்கையோடு உங்க பிள்ளைங்க ஜெபம் பண்ண போறாங்க. இனிமேலேருந்து அவங்க ஜெபத்துக்கு உடனே நீங்க பதில் கொடுக்க போறீங்க. அவங்க கேட்கறதெல்லாம் கொடுப்பீங்க. அதற்காக நன்றி அப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்கள ரத்த கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க. சுத்த ஆவியாக எடுக்குங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும்பா. இல்லைன்னா நீங்க நரகத்துல பூச்சி தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்றது? நாங்க பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடிச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்க வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்டு இருக்கோம். பரிசுத்தமா வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வாரத்துல உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்க இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால பரிசுத்தமா வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்க உதவி கேட்டு வந்து நிற்கிறோமாப்பா. அந்தி கிறிஸ்து ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. 7 வருட பிசாசு நடத்தும் ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.